மரவள்ளி கிழங்கு வறுவல் செய்யும் போது பச்சையாக சீவி வறுக்காமல் 5 நிமிடங்கள் ஆவியில் வேக வைத்து எடுத்த பின் வறுத்தால் வறுவல் மொறுமொறுவென்று ருசியாக இருக்கும். கடலைப்பருப்பையும் பச்சரிசியையும் ஊற வைத்து மிளகாய் வற்றல், பெருங்காயம், உப்பு சேர்த்து அரைத்து பஜ்ஜி செய்தால் ருசியாக இருக்கும். குழம்பில் காரம் அதிகமாகிவிட்டால் உருளைக்கிழங்கை வேக வைத்து மசித்து குழம்புடன் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாயில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்தால் ஊறுகாய் எளிதில் கெடாது. வெண்டைக்காய் பொரியல் செய்யும் போது சிறிது சீரகத்துடன் தேங்காய் துருவலை சிவக்க வறுத்து பொடியாக்கி போட்டால் பொரியல் நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். உளுந்து வடைக்கு மாவு அரைக்கும் முன் மிக்சியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு தடவி விட்டு பின்பு உளுந்தை போட்டு அரைத்தால் மாவு ஒட்டாமல் வரும். சுரைக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய் 3ஐயும் அரைத்து அடைமாவில் சேர்த்து கலந்து அடை செய்தால் மிகுந்த சுவையாக இருக்கும். தக்காளி சூப் செய்யும் போது ஒரு சிறிய துண்டு பீட்ரூட்டை வேக வைத்து அதனுடன் சேர்த்தால் சூப் நல்ல நிறமாக இருக்கும். மேலும் இது போன்ற சமையல் குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.